கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் ஒரு பெயர் கொண்ட ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தப்படைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரன் விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்ய முடியும், அவளுக்கு சொல்லும் என்றால். சொல்லுமாக மாறுதல் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அன்பு இறக்கம் நிறைந்த கர்த்தாவே, ஆண்டவரே, சமாதான கர்த்தரே, சாந்த சுரூபியே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகிப்பு உடையவரே, சாவாமை உடையவரே, ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒரு விசை கர்த்தாவே டென்ஷன் ஆகிவிட்டால் இந்த உலகமே இருக்காதே கர்த்தாவே. நீர் அவ்வளோ பொறுமைசாலியாக இருக்கிறீரே கர்த்தாவே. 850 கோடி ஜனங்களை இன்றைக்கு மேய்த்து கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. உலகம் தோண்டினோம் அது கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே, 8 லட்சம் கோடி ஆண்டவரே, எத்தனையோ கோடி கர்த்தாவே. இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லைனில் நிற்கிற எல்லா மண்டைக்குள்ளாக இருக்கிற கீட்டுகளையும் ஆண்டவரே, டென்ஷன்களையும் கர்த்தர் குறைத்து எல்லாருக்கும் பொறுத்து போகிறீரே. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. நீர் எவ்வளவு கர்த்தாவே மாட்சிமை உடையவர். குற்றச்சாட்டை யாரால் முடியும்? சாந்த சொருபியே, மை சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் சத்தியங்களை அநேருக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். சண்டை போடாதே தம்பி, சண்டை போடாதே, என்னத்தை கொண்டு வந்தா என்னத்தை கொண்டு போப்புறா. சண்டை போடாதே தம்பி, வீட்டில் சண்டை போடாதே, அக்கா கிட்ட சண்டை போட்டு அலைஞ்சி தெரியாதே. அண்ணன் தம்பி பாசத்தை விட என்ன இருக்கு, அக்கா கிட்ட சண்டை போட்டு அலைஞ்சி தெரியாதே. அண்ணன் தம்பி பாசத்தை விட என்ன இருக்கு, சண்டை போடாதே தம்பி, வீட்டில் சண்டை போடாதே, தலையை பிக்காதே, வா தலையை பிக்காதே. தலைவர் இயேசு இருக்கையிலே என்ன கஷ்டம் தம்பி, தலையை பிக்காதே, வா தலையை பிக்காதே. வாழ்க்கையை அமைத்துக்கொள் தம்பி, வாழ்க்கையை அமைத்துக்கொள். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கத்திரி வெயில் அனுபவிச்சிருக்கீங்களா? கத்திரி வெயில் அனுபவிக்காமல் யாராக இருந்தாங்கன்னா அவங்க தலையில் உள்ள முடியை தான் கத்திரிக்கணும். எப்போ என்ன அழகான கத்திரி வெயிலில் வர முடியல, அவ்வளவு தூரம் இந்த கத்திரி வெயில் இருக்குது. ஆனால் உண்மையிலே கத்திரி வெயில் யாருக்கு இருக்குது தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மண்டைக்குள்ளாக தலைக்குள்ளாக வெளியே இருந்து வருகிற வெயில் கத்திரி வெயில் இல்லை. நிறைய பேருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர், 4 கோடி 80 லட்சம் என்னமோ கணக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 கோடி 80 லட்சம் பேரில் ஒரு 2 கோடி ஜனங்களுக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், தலைக்குள்ளாக ஒரு கத்திரி வெயில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன? எந்த கட்சி வெற்றி பெறும்? நம்ம ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்குமா, இல்லை ஓட்டு போடாத கட்சி ஜெயிக்குமா? ஒரு கத்திரி வெயில் எல்லாருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கே எப்படி இருக்குன்னா, அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. அரசியல்வாதி சைலண்டாக தான் இருப்பாங்க. அவன் எப்படி நோட்டை எங்கே மாற்றலாம், நோட்டை போட்டு எங்கே எடுக்கலாம், எங்கே போட்டு எங்கே எடுக்கலாம், அவனுக்கு அந்த கத்திரி வெயில் தான் ஓடும். வேற ஒன்றும் அங்கே ஓடிட்டு இருக்காது. உண்மையாக ஓட்டு போட்டு நமக்கு தான் என்ன செய்யும்? கத்திரி வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிலைமை இப்படியாக இருக்க கத்திரி வெயில், இந்த தலைக்குள்ளாக வர்ற கத்திரி வெயில் தான் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் மேனுக்கு அவன் பிஸ்னஸ் மேனில் பாருங்கள் கர்த்தருக்கு பிரியம் போட்ட முதல்ல எடுக்கணும். அது வரைக்கும் அவன் மண்டை சூடு. நிறைய வீட்டில் பாருங்கள், வீட்டுக்குள்ளே போகணுன்னு அவர் டென்ஷன்லேயே இருப்பார். அம்மையார் கொண்டு காப்பி கொடுத்தான், போ எனக்கு காப்பி இப்போ வேண்டாம். ஏன்னா அவர் அங்கே கத்திரி வெயிலில் உள்ளே வந்திருக்காரு. ஒரு ஏசி ரூமில் படுத்தாலும், சில பேர் ஏசி ரூமில் கிடந்தாலும் கத்திரி வெயிலில் தான் கிடப்பான். ஐயோ என்ன செய்யுது? அப்போ இந்த கத்திரி வெயில் எப்படி வருது பாருங்கள். இங்கே வாசிக்கு கேட்டதில் மார்த்தாள் மரியாள்னு 2 சகோதரிகள் வராங்க. 2 சகோதரிகள் வந்த உடனே இப்போ அங்கே இயேசுநாதர் வந்துட்டார். அந்த இடத்துக்கு இயேசுநாதர் வந்துட்டார். மத்தேயு 11, 28, 29 சொன்னார், வருத்தப்பட்டு பாரசமுகர்களே நீங்கள் எல்லாரும் என்னிட்ட வாருங்கள். டென்ஷன் பார்ட்டிகளே நீங்கள் எல்லாரும் என்னிட்ட வாங்க. தொழில் செய்கிறவனே நீ எல்லாம் என்கிட்ட வா. நல்ல ரிசல்ட் எதிர்பார்த்துருக்க தம்பியை, என் டென்ஷனில் கிடக்கா, மேக்ஸில் நீ பாஸ் பண்ணிடுவேன், நீ என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள், என் நுகம் லகுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ வாழ்க்கை முழுவதும் டென்ஷன் கத்திரி வெயிலே வச்சுட்டு உனக்கு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் எங்கேயாவது இளநீர் வாங்கி குடியா? இளநீர் உனக்கு எங்கே கிடைக்கும்? இந்த கத்திரி வெயில் மண்டைக்கு உள்ளாக இருக்கிற கத்திரி வெயிலுக்கு ஆண்டவர் தான்
ஆண்டோடைய வசனம் தான். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். ஐயா, வாழ்க்கை ஃபுல்லா நீ டென்ஷன் போட்டு என்னத்தையே கொண்டு போற, என்னத்தை கண்டடையா? அமைதலா இருக்கேன், சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க வந்தோன்னு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இங்க ஒரு அம்மா மார்த்தாள் கடந்து கத்திக்கிட்டு இருக்கு, ஆண்டவரே நான் நீர் வந்திருக்கிறேன், நீ 4 முட்டை வாங்கி இங்கே பொரிச்சிட்டு இருக்கேன், 1/4 கிலோ சிக்கன் வாங்கி அரைச்சிக்கிட்டு இருக்கேன், வந்துகிட்டு இருக்குது. அவள் என்னன்னா வெங்காயத்தை நறுக்காம அங்கே உட்காந்துட்டு இருக்காளே. ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஐயா, என்னைக்கும் நீ பிரியாணி சாப்பிடலாம், என்னைக்கும் இட்லி சாப்பிடலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஜெபக்கூட்டம் இருக்குன்னா அன்னைக்கு நீ ஒதுக்கிட்டு அங்கே போய் உட்காரியா, நீ உன் டென்ஷன் குறையா, உன் பிபி குறையா, உன் பிபி இறங்கும். நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் டென்ஷன். பணம் வந்த உடனே என்ன டென்ஷன் குறைஞ்சிருமா? இல்லை, எப்பவுமே அமைதியாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் ரொம்ப அமைதியாக இருப்பார். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவருடைய வீட்டில் ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய தங்கைக்கும் அவருடைய சம்சாரத்துக்கும் சரியான சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆள், எப்பா சும்மா இருங்கப்பா 2 பேருக்கும் சொல்லி பார்த்துட்டே இருந்தார். 2 பேரும் சண்டை விடுற மாதிரி இல்லை. எங்கள் அண்ணங்க, இது என் வீட்டுக்காரருங்க, சண்டை பெருசாகிட்டே போகுது. இந்த ஆள்னா ரொம்ப அமைதியான ஆள். இவர் என்னடா செய்ய போகிறாருன்னு எல்லாம் பார்க்குறாரு. இந்த அமைதியான ஆள் என்ன செஞ்சார் தெரியுமா? 2 பேருக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு சூட்கேஸ் எடுத்தார். நான் போகிறேன் அப்படின்ட்டு வெளியே கிளம்பிட்டாரு. 2 பேரும் அக்கா கூட பிறந்ததும் பதறி போச்சு. ஓய்வு, எங்கெங்க பதறி போகிறீங்க? நீங்கள் 2 பேரும் சண்டை முடிங்க, நான் அப்புறம் மாறினார். 2 பேரும் அந்த சண்டையை ஓஞ்சிட்டாங்க. ஏனென்றால் அதுக்கு மேலே அவருக்கு அந்த அமைதியான மனிதருக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கவில்லை, எங்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க அதான் சொல்கிறாரு, மார்த்தாளே நீ அநேக விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குறா. பீஸ் எப்படி கட்டுறது, தொழில் எப்படி நடத்துறது, தேவையானது ஒன்றே. நானே வழியில் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் அங்கே பிதாவின் இடத்துல வரமாட்டான். அனித்தியமானது இந்த உலகம், இந்த உடலானது குப்பைக்கு ஒன்றுக்கும் உதவாது. 4 நாள் ஆனால் நாரி போயிடும். இந்த சரீரத்தை பற்றி நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிறாய்? அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஆக ஐயா, நீங்க என்ன சொல்ல வாரீங்க? வீட்டில் சந்தோஷமா இருயா. வீட்டில் சாயங்காலம் உனக்கு இருக்க நேரம் கிடைச்சா உன் ஒய்ஃபை பணியாரம் சொல்ல சொல்லு, உன் ஒய்ஃபை நல்ல பாயாசம் போட சொல்லு, சந்தோஷமா இருக்க பழகுங்க. பிலிப்பியர் 4:4 பவுல் தான் சொன்னார், சந்தோஷமா இருங்க. நீ சந்தோஷமா இல்லாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ரிச்சிக்கப்பட்டார். முந்தைய மாதிரிலாம் கோவப்படுறதில்ல, சொல்லணும். முந்தைய மாதிரி டென்ஷன் ஆக மாட்டார். இப்போ எதை எடுத்தாலும் ஜபாரிக்கு போயிடுவார், நல்ல அமைதியெல்லாம் இருக்காரு. இதுதான் ஒரு மாறுதல். இங்கே மாறுதல் அந்த வீட்டில் அங்கே ஏசி இருந்தால் அவளுக்குள்ளாக மாறுதல் இல்லை. நீ எத்தனை வருஷம் பைபிளை தூக்குறாலும் மாறுதல் இல்லைன்னா எப்படியா? ஒரு அமைதிக்கு வா. கத்திரி வெயில் உன் தலைக்கு மேலே அடிக்கிறது அது அடிச்சுட்டு இருக்கட்டு, உள்ளுக்குள்ளாக உன் தலைக்குள்ளாக ஒரு நாளும் கத்திரி வெயில் அடிக்கக்கூடாது. என்னேஸ்வர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த பைனான்ஸ் விடுதலுக்கு எனக்கு விடுதலை தருவார். இந்த வேதியில் இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். எனக்கு கத்திரி வெயில் அடிக்கவே அடிக்காது. தேவையானது ஒன்றே. கர்த்தராகிய இயேசுவிடத்தில் என் காரியத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் கையை நீட்டலாலும் சரி, கையை மடக்கலாலும் சரி, குப்புறப்படுத்தாலும் சரி, நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன காரியத்தை அனுமதி கொடுக்குறாரோ, என் பீரோவில் எவ்வளோ நகை இருக்கணும் ஆண்டவர் தீர்மானம் பண்ணுறாரோ அவர் தீர்மானம் பண்ணட்டும். நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். மார்த்தாள் அங்கே வீட்டில் ஆண்டவர் இருந்தாலும் அவள் ஒப்பு கொடுக்கவில்லை. இன்றைக்கு நிலைமை எப்படி? வாரம் கோயிலுக்கு போகிறா, சரிதான், நல்ல ஜெபம் பண்ணுறா, சரிதான். ஆனால் கத்திரி வெயில் மண்டைக்குள்ளே வந்துருதே, அது எப்படி மண்டைக்குள்ளே வருவானே? நான் உலகத்தில் வந்து கொண்டு போவதும் இல்லை, கொண்டு வந்ததும் இல்லை. பிரசங்கி எழுதுகிறார், எனக்கு பவுலுடையார் எழுதுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ரெண்டையும் மனசுக்குள்ளே வைக்காமல் ஒம்பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் கத்திரி வெயில் அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்போமாவது தான் கோடை காலத்தில் தான் கத்திரி வெயில் அடிக்குது, குளிர்காலத்தில் ஆண்டவர் மழையே தர்றாரு. பல்லாவரத்தில் வெயில் இருக்குது, புளிச்சூரில் வெயில் இருக்காது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பிறகு, ஒரு அறிமுகம் கிடைத்த பிறகு, ஒரு நல்ல மனிதனுடைய தொடர்பு கிடைத்த பிறகு, ஒரு ரட்சகருடைய தொடர்பு கிடைத்த பிறகு, நீ ஏன் கத்திரி வெயிலில் இருக்கணும்? வா, நிழல் கொடை இருக்குது. ஆண்டவர் நிழல் கொடையாக இருக்கிறார், ஆண்டவர் வழிகாட்டியாக இருக்கிறார், ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் என்னை வந்து விடு, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் நிழல் கொடையாக இருக்கிறீர் கர்த்தாவே.
கத்திரி வெயில் டெய்லி அடிக்கத்தான் செய்யும் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே, என்னென்றே வாருங்கள் என்று நீர் அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. இதோ இந்த அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கூன் விழுந்து காணப்படுகிற இந்த அம்மையாருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தலை நிமிர பண்ணுங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, கையிலே ஆண்டவரே மாத்திரை வைத்துக் கொண்டு ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எவ்வளவு நாள் மாத்திரை எடுப்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த அம்மையாருக்காக ஜெபிக்கிறேன். மாத்திரையிலிருந்து அந்த டென்ஷன்லேருந்து வெளிவரட்டு கர்த்தாவே. எவ்வளவு சொன்னாலும் என் குடிகார கணவர் ஆண்டவரை திருந்த மாட்டாங்கிறாரே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த மண்டைக்குள்ளாக இருக்கிற கத்திரி வெயில் நீங்கி போகட்டு கர்த்தாவே. ஒரு குளிர்ச்சி உண்டாகட்டு கர்த்தாவே. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று ஆண்டவரே அந்த சகோதரன் வந்து வீட்டிலே சொல்லட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே ஆண்டவரை காணப்படுகிற கத்திரி வெயிலாம் நீங்கி கர்த்தாவே நல்ல ஒரு ஆட்சி அமைய மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு ஆண்டவரை சாந்த சொர்பியாக இருக்கிறீர், சமாதானமாக இருக்கிறீர் ஆண்டவரே. சிலுவையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரை கோபப்பட்டு எந்த வார்த்தையும் சொல்லிவிடவில்லை கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து பேசினீர் கர்த்தாவே. நாங்களும் அளந்து பேச கிருபை தருவீராக. இந்த செய்தி அனைவருக்கு பிரயோஜனமாக இருப்பதாக இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.